ஹலோ. என் பேர் வந்து அசோக் நாராயண். நான் ஐஐடி மெட்ராஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச்ல இருக்கேன். இன்னைக்கு நம்ம வந்து மோஷன் இன் ஸ்ட்ரெய்ட் லைன் ஆ மோஷன் இன் ஸ்ட்ரெய்ட் லைன் அப்படிங்கிறதோட என்சிஇஆர்டி சொல்யூஷன்ஸ் பார்ப்போம். லாஸ்ட் லெக்சர்ல நம்ம என்ன பார்த்திருந்தோம்? லாஸ்ட் லெக்சர்ல நம்ம வந்து இதோட சாப்டர் ரிவிஷன் பார்த்திருந்தோம். சரியா? ஸோ இந்த என்டையர் சாப்டரோட ஹோல் சாப்டர் ரிவிஷன் நம்ம லாஸ்ட் லெக்சர் பார்த்தோம். உங்களுக்கு சாப்டர் ரிவைஸ் பண்ணணும்னா லாஸ்ட் லெக்சர் போய் பாருங்க. ஸோ இந்த லெக்சர் நம்ம என்னலாம் பார்ப்போம்னா, என்சிஇஆர்டில இருக்கிற இன் டெக்ஸ்ட் எக்சர்சைஸ் சொல்யூஷன்ஸும், என்சிஇஆர்டியோட புக் பேக் சொல்யூஷன்ஸும். ஸோ இது மோஷன் இன் ஸ்ட்ரெய்ட் லைனோட பார்ட் 2 வீடியோ. ஓகே. ஸோ இந்த தியரி எல்லாம் பார்த்துட்டோம். கடைசியில சில குட் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் 3.4. எக்ஸாம்பிள் 3.4ல என்ன குடுத்துருக்காங்க? பால் இஸ் த்ரோன் வெர்டிகலி அப்வர்ட் வித் வெலாசிட்டி 20 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இத நான் வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க்கா குடுத்திருந்தேன். யாரெல்லாம் சால்வ் பண்ணியிருந்தீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. பட் ஸ்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த பாயிண்ட் ஏலேருந்து 20 மீட்டர் பெர் செகண்ட் வெலாசிட்டில பால் அப்வர்ட் த்ரோ ஆகுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழ டிராப் ஆகுது. சரியா? ஸோ இதுல அவங்க என்னெல்லாம் கேட்கறாங்கன்னா, அது டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் செகண்ட். சரி, ஹவ் ஹை வில் தி பால் ரைஸ்? அந்த பில்டிங்கோட டாப் அது மொட்டை மாடி வச்சுக்கோங்க. பில்டிங்கோட மொட்டை மாடியிலேருந்து அது எவ்வளோ ஹைட் போகும்ன்னு பார்க்குறாங்க. அப்புறம் பால் மேல தூக்கி போட்ட டைம்லேருந்து, அது போய் கிரவுண்ட ஹிட் பண்ற டைம் வரைக்கும் எவ்வளோ செகண்ட்ஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, V இஸ் ஈக்குவல் டூ V0 பிளஸ் AT யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் வெலாசிட்டி 0. ஏன்னா கடைசி பாயிண்ட்ல வெலாசிட்டி 0 ஆயிட்டு தான் அது ரிவர்ஸ் ஆகும். ஸோ ஃபைனல் பாயிண்ட் வெலாசிட்டி 0. ஸோ 20 மைனஸ் 10 இன்டூ 10ங்கிறது ஆக்ஸலரேஷன். -10 இங்க. இன்டூ T1. ஸோ T ஈக்குவல் டூ 2 செகண்ட்ஸ் ஆகும். எதுக்கு 2 செகண்ட்ஸ் ஆகும்? இங்கேருந்து இந்த ஹைட் ரீச் ஆகுறதுக்கு. ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஹைட் வரைக்கும் ரீச் ஆக எவ்வளோ சாரி 2 செகண்ட்ஸ்ல அது எவ்வளோ ஹைட் டிராவல் பண்ணிருக்குங்கிறதுக்கு S இஸ் ஈக்குவல் டூ UT பிளஸ் ½ AT². அத ஃபைனலா யூஸ் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்க? இது வந்து உங்களுக்கு டோட்டல் டைம் இது எவ்வளோ எடுத்துக்குதுன்னா 5 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. ஓகேயா? ஸோ டோட்டலா இது ஆ பால் இங்கேருந்து டாப் போயிட்டு திரும்பி வந்துட்டு, திரும்பி கிரவுண்ட ஹிட் பண்றதுக்கு 5 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. ஓகே. அண்ட் தென் இங்க செகண்ட் மெத்தட் என்ன எடுக்குறாங்கன்னா, நம்மளுக்கு Y0 = 25 தெரியும். Y is equal to 0 தெரியும். to V0 20 மீட்டர் பெர் செகண்ட், A is equal to -10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் குடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்றோம் இதுல? பேசிக்கா இந்த ஈக்குவேஷன் டைரக்ட்டா யூஸ் பண்றோம் நம்ம. ஏன்னா நம்ம இது 2 மெத்தட்ஸ பிரேக் பண்ணல. இதுல வந்து டாப் பாயிண்ட் ரீச் பண்றதுக்கு அப்புறம், அது ஒரு டைம் டியூரேஷன். அப்புறம் அங்க Bலேருந்து Cக்கு வரது இன்னும் டைம் டியூரேஷன் எடுத்திருக்காங்க. பட் நம்ம இங்க வந்து டைரக்ட்டா A டூ C டைரக்ட்டா அப்ளை பண்ணிடலாம் ஈக்குவேஷன்ஸ. ஏன்னா, அது என்டயர் டைமும் ஆக்ஸலரேஷன் கான்ஸ்டன்ட் தான். எவ் எவ் ஃபுல் டைம் ஆக்ஸலரேஷன் -10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் தான். கிராவிடேஷனல் ஆக்ஸலரேஷன். ஓகே. ஃப்ரீ ஃபால். டிஸ்கஸ் தி மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அண்டர் ஃப்ரீ ஃபால். நெக்லெக்ட் ஏர் ரெசிஸ்டன்ஸ். ஒண்ணுமே இல்ல. டிஸ்கஸ் தி மோஷன்ங்கிறதுல நீங்க ஒண்ணே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ரீ ஃபால்ல ஆக்ஸலரேஷன் -10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண கொஸ்டினும் ஃப்ரீ ஃபால் தான். சரியா? அது ஒண்ணு தான் மெயின். பட் மோஸ்ட்லி ஃப்ரீ ஃபால்ல நம்ம இன்னொன்னு என்ன அஸ்யூம் பண்ணுவோம்னா, ஸ்டார்ட்டிங் ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு அஸ்யூம் பண்ணுவோம். ஸோ பேசிக்கா ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம தூக்கி போடுறது இல்லாம ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணுவோம். மேலேருந்து ஜஸ்ட் நீங்க விட்டீங்கன்னா, அது -10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்ல கீழ வந்துட்டே இருக்கும்ல. அது பேரு ஃப்ரீ ஃபால். ஓகே. அதுக்கான 3 ஈக்குவேஷன்ஸ் இங்க எழுதியிருப்பாங்க. கன்சிடரிங் இனிஷியல் வெலாசிட்டி 0, இனிஷியல் டிஸ்பிளேஸ்மென்ட் 0, இதெல்லாம் 0 இனிஷியலா எல்லாம் 0 கன்சிடர் பண்ணிட்டு, ஆக்ஸலரேஷன் மட்டும் -10 கன்சிடர் பண்றாங்க. ஸோ அதுல உங்களுக்கோட மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. இது ஆக்ஸலரேஷன் வெர்சஸ் டைம் கிராஃப். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த என்டையர் சாப்டர்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி ஐ திங்க் இது ஒண்ணு மட்டும் தான் ஆக்ஸலரேஷன் வெர்சஸ் டைம் கிராஃப். மீதி எல்லாம் வெலாசிட்டி வெர்சஸ் டைம், டிஸ்பிளேஸ்மென்ட் வெர்சஸ் டைம். கெலிலியோஸ் லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ். நான் போன லெக்சர்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் எக்ஸ்பிளைன் ஏன் இது அவ்ளோ டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ற மாட்டேங்கிறேன்னா, நீங்க டிரைவ் பண்ணி பாருங்க. இது நீங்க டிரைவ் பண்ணி பார்க்கணும். ஒன் செகண்ட் நான் ப்ளீஸ் ட்ரை டூ டிரைவ் இட். ஓகே. இது நீங்க டிரைவ் பண்ணி பாருங்க. அது முடிக்காட்டி இதுல ஆன்ஸரே குடுத்துருக்காங்க. பியூரா டிரைவேஷன் ஃபுல்லா குடுத்துருக்காங்க. இதுல நீங்க வந்து கமெண்ட் த இன்ட்ரஸ்டிங் ப்ராப்பர்ட்டி தட் யூ ஃபைண்ட். இத நீங்க டிரைவ் பண்ணும்போது இதுல உங்களுக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. நீங்க கரெக்ட்டான டைரக்ஷன்ல போயிருக்கீங்களான்னு பார்த்து தெரிஞ்சுக்குவேன். எக்ஸாம்பிள் 3.7 ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் வெஹிக்கிள். ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் வெஹிக்கிள் என்னன்னா, பிரேக் அப்ளை பண்ண கணத்திலிருந்து அது நிக்கிற கணம் வரைக்கும் நடக்கிற டைம்ல அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதுங்கிறது. ஓகே. ஸோ இது நீங்க எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபைனல் வெலாசிட்டி உங்களுக்கு 0. ஏன்னா வெஹிக்கிள் ஸ்டாப் ஆகுது. ஓகே. இனிஷியல் வெலாசிட்டி உங்களுக்கு V0 இருக்குன்னா, V²-U² = 2ax. V²/2a தான் உங்களுக்கான x. ஓகே. ஸோ ஆன்ஸர் உங்களுக்கு V²/2aன்னு வரும். வெரி சிம்பிள்.
ரியாக்ஷன் டைம். இது இந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம்ல, அந்த மாரி ரியாக்ஷன் டைம்ல என்ன இருக்குன்னு நீங்க பார்த்து ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு டிஸ்டன்ஸ் குடுத்துருவாங்க. இனிஷியல் வெலாசிட்டி 0, ஆக்ஸலரேஷன் -10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஏன்னா, அந்த ஸ்கேல் வந்து ஃப்ரீ ஃபால் பண்ணுது. என்ன நீங்க பாட்டுக்கு கொஸ்டினே சொல்லாம சொல்யூஷன் சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, லாஸ்ட் லெக்சர்ல நான் கொஸ்டின் ஃபுல்லா அ எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன். இது ஹோம் ஒர்க்கா குடுத்திருந்தேன். அதனால இந்த இந்த லெக்சர் நான் ஃபாஸ்ட்டா சொல்றேனே தவிர, உங்களுக்கு இதோட சின்ன எக்ஸ்ப்ளனேஷனும் அதுக்கான கான்செப்ட்டும் தெரியணும்னா லாஸ்ட் லெக்சர் போய் பாருங்க. ஓகே. இல்லாட்டி இல்லாட்டி வீடியோ பாஸ் பண்ணிட்டு கொஸ்டின நீங்களே படிச்சு பார்த்துருங்க. அவ்வளோதான். ஸோ இதுல வந்து ரியாக்ஷன் டைம் இங்க இந்த ஃப்ரண்ட் ஹேண்ட்லேருந்து ரூலர் ஸ்கேல்ன்னு வச்சுக்கலாம். ஸ்கேல் ரிலீஸ் ஆகுது. ஸ்கேல் ரிலீஸ் ஆன உடனே இந்த யுவர் ஹேண்ட் இனிஷியலா பாயிண்ட் பண்ற டிஸ்டன்ஸ்லேருந்து எந்த டிஸ்டன்ஸ்ல கேட்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் பை தி ஸ்கேல்ன்னு எடுத்துக்குவோம். அப்போ எத்தன டைம்ல அது டிராவல் பண்ணியிருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா, இனிஷியல் வெலாசிட்டி 0. S is equal to ut plus half gt square. So, S is equal to u வந்து 0ங்கிறதுனால half gt square. 2s by g is equal to time taken. அதுதான் உங்க ரியாக்ஷன் டைம். அவ்வளோதான். ஓகே. ஸோ, அதான் இங்க நம்மளுக்கு வந்து 2s by g எங்க வந்திருக்கும்? d is equal to ஓகே. ரூட் ஆஃப் 2d by g. அ ஏன் ரூட்னா இங்க half gt ஸ்கொயர்ல அதனால. ஸோ ரூட் ஆஃப் 2d by g நான் எஸ்ன்னு சொன்னேன். டிஸ்பிளேஸ்மென்ட் எஸ்ன்னு வச்சுக்கலாம். இல்ல டின்னு வச்சுக்கலாம். ஓகே. ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ரிலேட்டிவ் வெலாசிட்டி பத்தி நம்ம லாஸ்ட் லெக்சர்ல பார்த்தோமா? இல்ல. ரிலேட்டிவ் வெலாசிட்டி பத்தி நம்ம லாஸ்ட் லெக்சர்ல அவ்வளோ கிளியரா பார்க்கல. பட் ஸ்டில் இது வெரி சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கான ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இனிஷியல் டிஸ்பிளேஸ்மென்ட் ஒரு ஆப்ஜெக்ட் டிராவல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு ஆப்ஜெக்ட் இன்னொரு இனிஷியல் டிஸ்பிளேஸ்மென்ட் டிராவல் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கான ஈக்குவேஷன்ஸ்லாம் நீங்க எழுதுறீங்க. இப்போ ஏ, பி அப்படின்னு 2 ஆப்ஜெக்ட் டிராவல் ஆகுதுன்னா, அது 2த்துக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன ஸ்பீட்ல டிராவல் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு ட்ரெயின் போகுது. நீங்களும் அந்த ட்ரெயின்குள்ள உட்கார்ந்து போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். கிரவுண்ட்லேருந்து பார்க்கும்போது, உங்க ட்ரெயின் வந்து ஒரு ஸ்பீட் வில போது. நீங்களும் அதே ஸ்பீட் வில தான் போயிட்டு இருப்பீங்க. ஸோ, கிரவுண்ட்ல இருக்கிற உங்க ஃப்ரெண்ட் பார்த்தா, நீங்க மூவ் ஆயிட்டு இருக்க மாரி இருக்கும். ஆனா, ட்ரெயின்குள்ள இருக்கிற உங்களுக்கு ட்ரெயின் மூவே ஆகாத மாரி இருக்கும். புரியுதா? ஸோ, இதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இதுல எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்டோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி நீங்க கன்சிடர் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. நீங்க உங்க வெலாசிட்டிய ஆப்ஜெக்ட் வெலாசிட்டிலருந்து சப்ட்ராக்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். ஓகே. ஸோ, வெலாசிட்டி ஆஃப் A ரிலேட்டிவ் டூ B இஸ் வெலாசிட்டி ஆஃப் B ரிலேட்டிவ் டூ A ஈக்குவல் டூ வெலாசிட்டி ஆஃப் B மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் A. சரியா? Bய பொறுத்தமட்டுக்கு Aவ பொறுத்தமட்டுக்கு B எந்த ஸ்பீட்ல மூவ் ஆகுதுன்னா, B நார்மலா மூவ் ஆற ஸ்பீடு மைனஸ் A எந்த ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு இருக்கோ. இது நல்லா பாருங்க. இது வெக்டோரியல் அடிஷன் இல்ல வெக்டோரியல் சப்ட்ராக்ஷன். சரியா? இது நீங்க ஜஸ்ட் மேக்னிட்யூட் மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. வெக்டர சப்ட்ராக்ட் பண்ணணும். அதான் உங்களுக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டிங்கிறது அது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஓகே. ஓகே. ஸோ இது வந்து பொசிஷன் டைம் கிராஃப் ஆஃப் 2 ஆப்ஜெக்ட் வித் ஈக்குவல் வெலாசிட்டி. 2 ஆப்ஜெக்ட் ஈக்குவல் வெலாசிட்டி இருந்தா, இதுதான் அதுக்கு நடுவுல இருக்கிற பொசிஷன் டைம் கிராஃப். ஓகே. அதே மாரி வேற வேற வெலாசிட்டி இருந்துச்சுன்னா, இதுதான் அது 2த்துக்கு நடுவுல இருக்கிற பொசிஷன் டைம் கிராஃப். சரியா? இது வந்து எதுக்குன்னா, நீங்க விஷுவலைஸ் பண்றதுக்காக குடுத்துருக்காங்க. பட் இன் அதர் வேஸ் இது வந்து வெரி சிம்பிள் தான். ஓகே. ஓகே. ஸோ ஒன் செகண்ட். இப்ப நம்ம என்டையர் சாப்டர் ரிவைஸ் பண்ணிட்டோம். லாஸ்ட் டைம் இந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன் வரைக்கும் நிறுத்தியிருந்தேன். இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி நான் கவர் பண்ணிட்டேன். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த சாப்டரோட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து ஆரம்பிச்சு லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். In which of the following examples of motion, the body can be considered approximately as a point object? நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தோம். சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட பாடி எல்லாமே அதாவது நம்ம மோஷன்ல இருக்கிற என்ன ஆப்ஜெக்ட்டா இருந்தாலும், அது வந்து நம்ம பாயிண்ட் ஆப்ஜெக்ட்டா கன்சிடர் பண்ணுவோம். ஸோ எதுல அப்படி கன்சிடர் பண்ணுவோம்? நம்மளுக்கு எதுல அந்த பாடியோட டைனமிக்ஸ் டிஸ்டர்ப் பண்ணலையோ, அதெல்லாம் நம்ம பாயிண்ட் ஆப்ஜெக்ட்ன்னு கன்சிடர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எர்த் இருக்குல்ல. எர்த் வந்து சன்ன சுத்தி வரும்போது, எர்த் தன்னைத்தானே சுத்திக்கிறது வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த டைம்ல நம்ம அந்த கால்குலேஷன்ல எர்த்த பாயிண்ட் ஆப்ஜெக்ட்டா கன்சிடர் பண்ணுவோம். அதுவே எர்த் தன்னைத்தானே சுத்தும்ல. அப்போ நம்ம எர்த்த பாயிண்ட் ஆப்ஜெக்ட்டா கன்சிடர் பண்ணக்கூடாது. எர்த்த வந்து ஒரு பெரிய ஆப்ஜெக்ட்டா கன்சிடர் பண்ணுவோம். அதுக்கு நம்ம ரிஜிட் பாடி டைனமிக்ஸ்ன்னு பேர் சொல்லுவோம். சரியா? ஸோ இதுல 4 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரயில்வே கேரியேஜ் மூவிங் வித்தவுட் ஜெர்க். ஜெர்க்கே ஆகாம போகுது. ஸோ கேரியேஜ் வந்து ரொம்ப பெருசா இருந்தாலும், ரொம்ப சின்னதா இருந்தாலும், அது ஜெர்க் இல்லாம போற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம பாயிண்ட் ஆப்ஜெக்ட்டாவே கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஏ வந்து கரெக்ட். A monkey sitting on top of man cycling smoothly on circular track. ஒரு மங்கி ஒரு மனுஷன் மேல உட்கார்ந்துருக்கு. அந்த மனுஷன் ஜாலியா சைக்கிள் பண்ணிட்டு இருக்கான் சர்க்குலர் ட்ராக்ல. இதுலயும் மங்கியோட தன்னைத்தானே சுத்துறதோ, இல்ல மங்கி எக்ஸ்பேண்ட் ஆகல, கான்ட்ராக்ட் ஆகல. சரி குரங்கு சித்திரவதை பண்றேன் நானு. பட் ஸ்டில்
ஆப்ஜெக்ட் எக்ஸ்பேண்ட் ஆகல, கான்ட்ராக்ட் ஆகல. அதுவே வித் ரிலேட்டிவ் டூ ஒன் பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் மூவ் ஆகல. ஸோ எவ்வளோ சிம்பிளா இத சொல்லலாம்னா, அந்த என்டயர் பாடில நம்மளுக்கு மோஷன்ல இருக்கிற பாடில நீங்க எந்த எனி 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த 2 பாயிண்ட்க்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் மாறவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மங்கி எடுத்துக்கலாம். சரியா? மங்கி எடுத்தோம்னா, அந்த மங்கியோட 2 கண்ணுக்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் வந்து, இந்த சைக்கிள் ஓட்டுறவன் எப்படி ஓட்டுனாலும், அந்த 2 கண்ணுக்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் மாறவே மாறாது. ஸோ இந்த மாரியான ஆப்ஜெக்ட்டா இருந்தா, நம்ம அத வந்து ஒரு ரிஜிட் பாடியா எடுத்துக்கலாம். உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரும். என்னடா சாரி அது ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட்டா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, என்ன இப்படி சொல்றாங்க? மங்கிக்கு என்ன பண்ணாலும் கண்ணு இருக்கு 2 கண்ணுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் மாறவே மாறாதே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. ரப்பர் பேண்ட் இழுக்கிறத நம்ம இப்போ ரப்பர் பேண்ட இழுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ரப்பர் பேண்டுக்கு ஒரு மோஷன் இருக்கு. ஆனா, அது பாயிண்ட் ஆப்ஜெக்ட்டா நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா 2 எண்ட்ஸ்க்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்ல 2 பாயிண்ட்க்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் மாறுது. சோ அது பாயிண்ட் ஆப்ஜெக்ட் கிடையாது. சரியா? சோ நெக்ஸ்ட் ஒன். அதே மாரி இங்க ஸ்பின்னிங் கிரிக்கெட் பால் தட் டர்ன்ஸ் ஷார்ப்லி ஆன் ஹிட்டிங் அ கிரவுண்ட். ஓகே ஒன் செகண்ட். நம்ம இப்போ வந்து ம் என்னாச்சு? ஜஸ்ட் அ செகண்ட். சோ இதுல ஸ்பின்னிங் கிரிக்கெட் பால் ஓகே. இது டர்ன்ஸ் ஷார்ப்லி ஆன் ஹிட்டிங் அ கிரவுண்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பால் ஸ்பின் ஆயிட்டு இருக்கு. சாரி. சாரி. பால் ஸ்பின் ஆயிட்டு இருக்கு. அது கிரவுண்ட் தொட்ட உடனே மாறுது ஒரு டைரக்ஷன். சோ பால் சும்மா போயிட்டு இருந்தா மாறுமா? அத பாயிண்ட் ஆஃப் கன்சிடர் பண்ணியிருந்தா, அதோட டைரக்ஷன் மாறக்கூடாது. பால் ஸ்பின் ஆகுற காரணத்தினால தான் ஸ்பின்னிங்கிறது தான் கீவர்ட். ஸ்பின்னிங் அப்படிங்கிறது தான் இதோட இம்பார்டன்ட் கீவர்ட். சரியா? சோ கீவர்ட். ஓகே. சோ இதனால இது வந்து பாயிண்ட் ஆப்ஜெக்ட் கிடையாது. சைஸ் ஓகே நெக்ஸ்ட். டம்ப்ளிங் பீக்கர் தட் ஹஸ் ஸ்லிப்ட் ஆஃப் த எட்ஜ் ஆஃப் அ டேபிள். இப்போ டம்ப்ளிங் பீக்கர். இது டம்ப்ளிங் பீக்கர்னா என்னன்னா, உங்களுக்கு பீக்கர்ல ஒரு சின்ன தேர் இஸ் மோர் பீக்கர். ஓகே. பீக்கர்லயே மோஷன் இருக்கு. அதனால தான் தட் இஸ் த ரீசன் ஆஃப் ஸ்லிப்பிங். ஓகே. பீக்கர் டேபிள்லேருந்து ஸ்லிப் ஆனதுக்கு காரணம் என்ன? சும்மா விட்டா அது பாட்டுக்கு நின்னுட்டு தானே இருக்கும். அது டம்ப்ள அது ஸ்லிப் ஆஃப் ஆனதுனால, இதுல நம்ம இத பாயிண்ட் ஆப்ஜெக்ட்டா கன்சிடர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சோ இதுக்கான ஆன்ஸர் வந்து ஏ, டி. ஓகே. ஜஸ்ட் இங்க வந்து ஆன்ஸர் இஸ் ஏ அண்ட் பி. ஓகே. இது அதுக்கான ஆன்ஸர். நெக்ஸ்ட். The position or time xt graphs for two children A and B returning from their school O to their homes P and Q respectively. அப்போ இதான் ஏபி, இது ஓ. இதான் அவங்க ஸ்கூல். ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏ வந்து ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே பொசிஷன் டைம் கிராஃப்ல பார்த்தா பி வரைக்கும் போகுது. பி வந்து ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சு பொசிஷன் டைம் கிராஃப்ல பார்த்தா கியூ வரைக்கும் போகுது. ஓகே. ஓகே. இப்ப சூஸ் த கரெக்ட் என்ட்ரிஸ். ஏ லிவ்ஸ் க்ளோசர் டூ ஸ்கூல் ஆர் பி. ஓகே. எது வந்து ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்கூல் இங்க இருக்கு. ஏ வந்து ஏவோட வீடு வந்து பி, பியோட வீடு வந்து கியூ. சோ பி தானே ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கு. கியூ கொஞ்சம் தூரமா தான் இருக்கு. நீங்க ஜஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்த்தா போதும். எக்ஸ் ஆக்சிஸ் தான் டிஸ்டன்ஸ். சாரி ஒய் ஆக்சிஸ் தான் டிஸ்டன்ஸ். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இங்க டைம். டைம்க்கும் டிஸ்டன்ஸ்க்கும் இங்க இந்த இடத்துல சம்மந்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு சம்மந்தம் கிடையாது. சோ பி லிவ்ஸ் க்ளோசர் டூ ஸ்கூல். சோ ஏ தான் ஸ்கூலுக்கு க்ளோசர் பிய விட. ஓகே. ஏ லிவ்ஸ் க்ளோசர் டூ ஸ்கூல் தென் பி. ஓகே. கரெக்ட்டா பார்த்துடலாமா? ஏ லிவ்ஸ் க்ளோசர் டூ ஸ்கூல் தென் பி. நெக்ஸ்ட். ஏ ஸ்டார்ட்ஸ் யாரு ஸ்கூல்ல இருந்து ஃபாஸ்ட்டா ஆரம்பிக்கிறான்னு பார்ப்போம். சோ டைம் கிராஃப்ல பார்த்தா ஏ தான் முன்னாடி ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் தான் பி ஆரம்பிக்குது. சரியா? சோ ஏ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ஸ். இதுவரை ஏ ஆர் பி, ஏ ஆர் பின்னு கேட்டிருக்காங்க. என்ன அர்த்தம்னா ஏ ஏ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குதா? இல்ல பி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குதா? அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே. சோ இதுல வந்து ஏ ஸ்டார்ட்ஸ். அதே மாரி ஏ பிக்கு முன்னாடி ஏ. ஓகே. ஏ எது ஃபாஸ்ட்டா வாக் பண்ணுதுன்னு கேட்கறாங்க. இங்க தான் வெரி இம்பார்ட்டன்ட். வாக்ஸ் ஃபாஸ்டர் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் வந்து ரெட்ல ஹைலைட் பண்றேன். ஏன்னா வாக்ஸ் ஃபாஸ்டர்க்கு அர்த்தம் என்னன்னா, ஸ்பீட் இந்த இடத்துல ஸ்பீடுங்கிறத விட யூ கேன் டேக் வெலாசிட்டி. ஓகே. வெலாசிட்டி கம்பேரிசன். ஓகே. இப்ப இத எப்படி பண்ணலாம்? நம்ம யோசிச்சு பார்த்தா சிம்பிள். ஸ்லோப் ஆஃப் எக்ஸ்டி கிராஃப் கம்பேரிசன். ஓகே. சோ ஸ்லோப் எதோட ஸ்லோப் அதிகமோ, அதோட ஸ்பீட் அதிகம். சோ ஏக்கும் பிக்கும் நடுவுல பார்த்தா, பிக்கு தான் ஸ்லோப் அதிகம். ஏக்கு ஸ்லோப் கம்மி. சரியா? அது ஏன்? எது ரொம்ப அதிகமா ஸ்லோப் ஆயிட்டு இருக்கு? ஏ வந்து ஒரு லெவல் ஸ்லோப் ஆகுது. பி அதோட அதிகமா ஸ்லோப் இருக்குல்ல. சோ பி யோட ஸ்லோப் தான் அதிகம். சோ தட்ஸ் வை பி வாக்ஸ் ஃபாஸ்டர். இதுல வந்து பி வாக்ஸ் ஃபாஸ்டர் தென் ஏ. ஏ. ஓகே. கமெண்ட் கிடையாது. ஓகே. சோ பி வாக்ஸ் ஃபாஸ்டர் தென் ஏ. ஏ அண்ட் பி ரீச் ஹோம் அட் சேம் ஆர் டிஃபரண்ட் டைம். 2ம் சேம் டைம் ரீச் ஆகுதா? இல்ல டிஃபரண்ட் டைம் ரீச் ஆகுதா? 2ம் டிஃபரண்ட் டைம் ரீச் ஆகுது. ம்.
இவங்க குடுத்த டயகிராம் படி டிஃபரண்ட் டைம் ரீச் ஆகுது. ஓகே. டயகிராம்ல பிரச்சனை இருக்கு. ஸோ சி கைஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த டைமும், இந்த டைமும் சேம்ன்றாங்க. பேசிக்கா இது 2ம் சேம் ஸ்ட்ரெய்ட் லைன்ல இருக்குன்றாங்க. ஸோ இத ஸ்லைட் எரர் இருக்கு. இது வந்து அக்கார்டிங் டூ என்சிஇஆர்டி நாக் அக்கார்டிங் டூ என்சிஇஆர்டி சொல்யூஷன்ஸ். பட் இட் இஸ் நாட் வெரி கிளியர். ஓகே. பிக்சர் அவ்வளவு கிளியரா இல்ல. பட் அக்கார்டிங் டூ என்சிஇஆர்டி சொல்யூஷன் 2மே சேம் டைம்ல ரீச் ஆகுது. ஓகே. A overtakes B on the road once or twice. ஓகே. யார் யார ஓவர்டேக் பண்றான்னு பார்க்கலாம். இந்த பாயிண்ட் தெரியுதா? அந்த பாயிண்ட்ல என்ன ஆகுது? A வந்து அப்படியே B ய தாண்டி போகுது. அதனால தான் 2 இன்டர்செக்ட் ஆகுது. ஏன்னா 2 ஒரே டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஒரே டைம்ல இருக்கு. அந்த டைம்ல A வந்து ஃபாஸ்ட்டா சாரி B வந்து A வோட ஃபாஸ்ட்டா இருக்குல்ல. சோ B A வ ஓவர்டேக் பண்ணுது. சோ B ஓவர்டேக்ஸ் A ஒன்ஸ் தான். ட்வைஸ் கிடையாது. ஒன்ஸ் தான். ஒரே ஒரு இன்டர்செக்ஷன் தான் இருக்கு. சோ B ஓவர்டேக்ஸ் A ஒன்ஸ் ஆன் தி ரோட். ஓகே. சோ இது வந்து செகண்ட் கொஸ்டின் ஓவர். சோ ஓவர். ஓகே. நெக்ஸ்ட் போலாம். A woman starts from home at 9 a.m., walks with speed 5 km/h on straight road up to her office, which is 2.5 km away. Stays at the office up to 5 p.m. and returns home by an auto with speed 25 km/h. Okay, very simple. 5 km/h வச்சுட்டு 2.5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் என்னது? இது நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். வென் கோயிங். இது வந்து வென் கோயிங். இது ஸ்டார்ட்ஸ் இருக்குல்ல. ஸ்டார்ட்ஸ்ல வென் கோயிங் டு ஆஃபீஸ். அவளுக்கு எத்தனை டைம் எடுக்குது? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் டிஸ்பிளேஸ்மென்ட் டிவைடட் பை வெலாசிட்டி எஸ் பை வின்னு எழுதிக்கலாம். இதுல எஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மென்ட், விங்கிறது வெலாசிட்டி ஈக்குவல் டு டைம் டேக்கன். ஓகே. ஸோ இந்த இடத்துல அது வந்து 2.5 டிவைடட் பை 5. ஸோ இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ அவளுக்கு டேக்ஸ் ஹாஃப் அன் ஹவர். அவளுக்கு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது போறதுக்கு. ஓகே. அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் ஹோம். ரிட்டர்ன் ஆகும்போது அவளோட ஸ்பீட் என்னது? சேம். டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். 2.5 கிலோமீட்டர் தான். டிவைடட் பை ஆட்டோல வரதுனால அவ ஃபாஸ்ட்டா வந்துருவா. 25 கிலோமீட்டர். ஸோ அவளுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 1/10 ஹவர் தான் ஆகுது. ஸோ 1/10 ஆஃப் ஹவர் எவ்வளோ? 6 மினிட்ஸ் தான். ஓகே. ஸோ ரிட்டர்ன் ஆகும்போது அவளுக்கு 6 மினிட்ஸ் ஆகுது. ஓகே. ஓகே. ஸோ இத நம்ம எக்ஸ்டி கிராஃப்ல பிளாட் பண்ணணும். இதுல என்னன்னா, இவன் 9 ஏஎம் டூ இந்த ஸ்டே இருக்குல்ல. ஸ்டே எத்தன நேரம் ஸ்டே பண்றா? ஸ்டேஸ் ஃப்ரம் 9 ஏஎம். 9 ஏஎம்லேருந்து 5 பிஎம் வரைக்கும் ஸ்டே பண்றா. இப்போ நம்ம இதுக்கான எக்ஸ்டி கிராஃப் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? இப்போ இதுக்கான எக்ஸ்டி கிராஃப் நீங்க பார்த்தீங்கன்னா, பாருங்க 6 மினிட்ஸ் போகும்போது 1/2 அன் ஹவர் ஆகுது. வரும்போது 6 மினிட்ஸ் ஆகுது. அதுக்கான எக்ஸ்டி கிராஃப் பார்த்தா பாரு 9 ஏஎம்லேருந்து 9:30 ஏஎம் வரைக்கும் அவ வந்து அந்த விமன் அவங்க வந்து போறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் 9:30 ஏஎம்லேருந்து ஓகே இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டே வந்து இங்க சின்ன மிஸ்டேக். இது 9:30 ஏஎம் 9 ஏஎம் கிடையாது. 9:30 ஏஎம் டூ 5 பிஎம். ஓகே. 9:30க்கு தானே ஆஃபீஸ் ரீச் ஆகுறா. அப்புறம் எப்படி 9ல ஸ்டே பண்ணுவா? ஸோ 9:30 ஏஎம்லேருந்து 5 பிஎம் வரைக்கும் அங்க ஸ்டே பண்றாங்க. 5 பிஎம்லேருந்து 5:06 பிஎம்க்கு திருப்பி வீட்டுக்கு ரீச் ஆகுறாங்க. ஓகே. ஓகே. இப்ப அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ இது வந்து சிம்பிள் கொஸ்டின். ஆனா பி கேர்ஃபுல். அட் த ஸ்டே டைம். ஓகே. தெரியாம நம்ம 9ன்னு போட்டுறலாம். ஸோ அந்த ஸ்டேயிங் டைம்ல ஸ்டே டைம். ஓகே. நெக்ஸ்ட் ட்ரங்கார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பேட் கை. ஓகே. ட்ரிங்க் எல்லாம் பண்ணக்கூடாது. வாக்கிங் இன் நேரோ லேன் டேக்ஸ் 5 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் 3 ஸ்டெப்ஸ் பேக்வர்ட். ஓகே. ஃபாலோட் அகைன் பை 5 ஸ்டெப் ஃபார்வர்ட், 3 ஸ்டெப் பேக்வர்ட். குடுத்துருக்கான்ல. 4 ஸ்டெப் 5 ஸ்டெப் முன்னாடி வச்சா 3 ஸ்டெப் பின்னாடி வைக்கலாம். திரும்பி திரும்பி அப்படியே போயிட்டு இருக்கான் பொறுமையா. ஸோ பேசிக்கா இந்த என்டையர் இதுலயும் எஃபெக்டிவ்லி மூவ்ஸ் 2 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் இன் 1 சைக்கிள். ஓகே. ஆஃப் 8 ஸ்டெப்ஸ். அவன் டோட்டலா 8 ஸ்டெப் வைக்கிறான். ஆனா 2 ஸ்டெப் தான் முன்னாடி போறான். ஸோ ஈச் ஸ்டெப் இஸ் 1 மீட்டர் லாங் அண்ட் ரிக்வயர்ஸ் 1 செகண்ட். அப்படின்னா அவனுக்கு எத்தனை நேரம் ஆகுது? ஸோ 1 செகண்ட் தான் ஆகுங்கிறதுனால இத 2 ஸ்டெப்புக்கு பதிலா இந்த இடத்துல நம்ம 2 மீட்டர்ன்னு மாத்திக்கலாம். 2 மீட்டர் மூவ் பண்றான் டோட்டலா 8 ஸ்டெப் வச்சு. அதுல இவனுக்கு டைம் டேக்கன் வந்து 8 செகண்ட்ஸ். டிட்டர்மைன் கிராஃபிக்கலி ஆர் அதர்வைஸ் ஹவ் லாங் ட்ரங்கர் டேக்ஸ் டு ஃபால் இன் அ பிட் 13 மீட்டர் அவே. இதுல ஒரு காமன் மிஸ்டேக் என்னன்னா, அவன் 2 ஸ்டெப்பா தானே போறான். ஸோ நம்ம 13ங்கிறது பதிலா ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல 2 ஸ்டெப் போவான்.
நெக்ஸ்ட் சைக்கிள்ல இன்னொரு 4 ஸ்டெப்ஸ் டோட்டலா. அடுத்த சைக்கிள்ல 8 6 நெக்ஸ்ட் சைக்கிள்ல 8 நெக்ஸ்ட்ல 10 நெக்ஸ்ட்ல 12 அதுக்கு அடுத்ததுல 14 14ல விழுந்துருவான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஓகே. பட் இதுல இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, அவன் 5 ஸ்டெப் ஃபார்வர்ட் ஓகே அண்ட் 3 ஸ்டெப் பேக்வர்ட். 5 ஸ்டெப் ஃபார்வர்ட், 3 ஸ்டெப் பேக்வர்ட் இப்படி போயிட்டு இருக்கான்ல. சோ பிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து அடுத்த 5 ஸ்டெப் ஃபார்வர்ட் கடைசி 5 ஸ்டெப் ஃபார்வர்ட் போகும்போதே விழக்கூட சான்ஸ் இருக்கு. ஓகே. சோ இந்த இந்த பாயிண்ட்ல இருந்து அவன் 5 ஸ்டெப் ஃபார்வர்ட் வச்சான்னா விழுந்துரலாம். இட் நாட் நெசசரி தட் அவன் இப்படி 3 ஸ்டெப் பேக்வர்ட், 5 ஸ்டெப் ஃபார்வர்ட், 3 ஸ்டெப் பேக்வர்ட் இதையும் தாண்டி ஒரு 5 ஸ்டெப் போயிட்டு அப்புறம் ரிவர்ஸ்ல 3 ஸ்டெப் வந்தா தான் அவன் விழுவாங்கிறதுக்கான எந்த நெசசரியும் இல்ல. சரியா? சோ கடைசியில மட்டும் நம்ம அந்த சைக்கிள் இக்னோர் பண்ணிடணும். புரிஞ்சுதா? சோ இனிஷியலி அப்ப நம்ம என்ன எடுப்போம்னா 13 மீட்டர்ல ஒரு பிட் இருக்குன்னா, அதுலேருந்து 5 மீட்டர் பேக் எவ்வளோ? 8. சோ இந்த 8க்கு அவன் சைக்கிள் பை சைக்கிளா ரீச் ஆவான். ஏன்னா மேக்ஸிமம் அவனால 5 ஸ்டெப் தான் முடியும். சோ ஒரு 8க்கு ரீச் ஆகுறது தான் சைக்கிள் ஆகும். 4 சைக்கிள்ல இந்த 8க்கு ரீச் ஆயிருவான். அதுக்கப்புறம் அந்த கடைசி 5 ஸ்டெப் ஃபார்வர்ட்ல அவன் பிட்டுக்குள்ள விழுந்துருவான். சரியா? அதுக்கப்புறம் அவன் 3 ஸ்டெப் பேக்வர்ட் வைக்கவே முடியாது. புரிஞ்சுதா? சோ இந்த 4 சைக்கிள்ஸ் பிளஸ் அந்த 5 ஸ்டெப் ஃபார்வர்ட். ஓகே. ஓகே. சோ நம்ம வந்து இப்ப இத அழிச்சுட்டு கிளீனா பண்ணுவோம் இத. ஓகே. ஓகே. ஒண்ணு ம். சோ இதுல வந்து அவனுக்கு நான் சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம் இப்போ. சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, இது 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 எல்லாமே நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். ஓகே. சோ இது கிளியரா பார்த்தோம்னா, கடைசி இந்த 8 மீட்டருக்கு அப்புறம் அந்த அந்த நெக்ஸ்ட் 5 ஸ்டெப்ஸ்ல ட்ரங்கட் வில் கவர் டிஸ்டன்ஸ் ஆஃப் 5 மீட்டர் அண்ட் ஃபால்ஸ் இன் த பிட். ஓகே. சோ இதுல என்ன ஆகும்னா, அவன் இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 13 மீட்டர் ரீச் ஆயிடுச்சு. சோ எத்தன நேரம் ஆகுது அவனுக்கு டோட்டலா 37 செகண்ட்ஸ். ஏன் 8 இன்டு 4 32. இந்த ஒவ்வொரு சைக்கிளும் 32, 30 சாரி 8, 8, 8, 8 ஆகுது. டோட்டல் 32. அதுக்கப்புறம் அடுத்த 5 ஸ்டெப் ஃபார்வர்ட்ல பிட்டுக்குள்ள விழுந்துட்டான். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் போலாம். கொஸ்டின் 3.5. சோ இது வந்து ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ். ஓகே. கில்லியன் பிளஸ் பி கேர்ஃபுல் அட் த லாஸ்ட் சைக்கிள். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே. இந்த இடத்துல லாஸ்ட் சைக்கிளே கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த லாஸ்ட் சைக்கிள்ல நம்ம ஜஸ்ட் திருப்பி 5 ஸ்டெப் ஃபார்வர்ட், 3 ஸ்டெப் பேக்வர்ட் எடுக்காம, லாஸ்ட் 5 ஸ்டெப்ஸ்ல அவன் பிட்டுக்குள்ள விழுந்துருவான். ஓகே. சோ அத நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். Next 3.5. A jet airplane traveling at speed of 500 km per hour ejects its product of combustion at speed 1500 km per hour relative to the jet plane. So, இது ஆக்சுவலி 2000 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல வெளியில தள்ளிட்டு இருக்கு. இது ஏற்கனவே 500 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறதுனால, அந்த பின்னாடி வர புகைக்கெல்லாம் இது வர ஸ்பீட்ல இருந்து 500 ரெடியூஸ் பண்ணும். இப்ப புகை ஒரு ஸ்பீட்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏர்பிளேன்ல இருந்து ஒரு புகை பின்னாடி ஒரு ஸ்பீட்ல வருது. அந்த ஸ்பீட்ல இருந்து ஏற்கனவே ஏரோப்ளேன் வேற ரிவர்ஸ்ல புகைய பொறுத்தவரைக்கும் ஏரோப்ளேன் ரிவர்ஸ்ல போகுதுல்ல. சோ ரிவர்ஸ்ல அது என்ன பண்ணுது? 500 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போகுது. சோ இதுக்கு இருக்கிற இனிஷியல் வெலாசிட்டி வில இருந்து 500 கிலோமீட்டர் பெர் ஹவர் நீங்க ஸ்பீட எடுத்தா, மிஞ்சி இருக்கிறது 1500 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதான் ரிலேட்டிவ் டூ ஜெட் பிளேன். சோ அவன்ட்ட இருக்கிறது எவ்வளோ? 1500 பிளஸ் ஒரு 500. அவன்ட்ட இருக்கிறது 2000 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட். ஓகே. ஆனா ஓ! சாரி, சாரி. இந்த இடத்துல அவங்க ரிலேட்டிவ் டூ ஜெட் பிளேன் குடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல ரிலேட்டிவ் டூ ஜெட் பிளேன் இருக்குல்ல. சோ வித் ரிலேட்டிவ் டூ ஜெட் பிளேன்லேருந்து பார்க்கும்போது 1500 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல புகை வெளில வருது. சரியா? இந்த இடத்துல நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த ரிலேட்டிவ் டூ ஜெட் பிளேன் தப்பா பார்த்துட்டேன். இந்த இடத்துல காமன் ஆக்சுவலி நான் வேணும்னு தான் பண்ணேன். பட் இட்ஸ் ஓகே. காமன் மிஸ்டேக். காமன் மிஸ்டேக் என்னன்னா, அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேட்டிவ் கிளியர்லி. ஓகே. சோ கிளியரா நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரிலேட்டிவ் அப்படிங்கிற வேர்ட்க்கு என்ன அர்த்தம்னா, வெரி சிம்பிளா பார்த்தீங்கன்னா, ஜெட் பிளேன்ல இருக்கீங்க. அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு 1500 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல அது வெளில போற மாரி இருக்கும். ஆனா உங்களையே அறியாம நீங்க ஆக்சுவலி ரிவர்ஸ்ல 500 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போயிட்டு இருக்கீங்க. சோ எஃபெக்டிவா இந்த 1500 மைனஸ் 500 தான் உங்களுக்கான வெலாசிட்டி. Speed of jet plane 500 kilometer per hour. Velocity of smoke minus 1500 kilometer per hour. Speed of products of combustion V dash smoke is equal to V smoke equal to V dash smoke minus velocity of jet. 1500 is equal to V dash smoke minus 500. இந்த இடத்துல minus 1500 is equal to V dash smoke minus 500. ஓகே. ஏன்னா V dash smoke is minus 1500. இந்த இடம் வந்து minus 1500. Not just இந்த சொல்யூஷன்ல this line causes the confusion. ஓகே. இந்த இடத்துல மைனஸ். ஓகே. அதனால தான் உங்களுக்கு V dash ஸ்மோக் ஈக்குவல் டூ -1000 கிலோமீட்டர் பெர் ஹவர் வரும்.
Negative sign indicates direction of product is opposite to direction of motion of jet airplane. Okay. Next பார்க்கலாம். Car moving along straight line highway with 126 km per hour is brought to stop within distance of 200 meter. இது என்ன கான்செப்ட் இது? இது வந்து உங்களுக்கு ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் கான்செப்ட். ஓகே. ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் கான்செப்ட் நீங்க எப்படி சால்வ் பண்ணணும்? இது உங்களுக்கு ஹோம்வொர்க். ஓகே. ஒரே ஜஸ்ட் அப்ளை த சிங்கிள் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் வரும். அதை அப்ளை பண்ணி நீங்க வேலைய முடிச்சுக்கலாம். ஓகே. ஓகே சாரி. சிங்கிள் கிடையாது. த 2 ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் தேவைப்படும். ஓகே. நெக்ஸ்ட் 2 ட்ரெயின்ஸ் ஏ அண்ட் பி. இது என்ன கான்செப்ட்? 2 ட்ரெயின்ஸ் அப்படின்னு பார்த்தாலே when you see 2 or more objects 99% it would be a relative question. ஓகே. உங்களுக்கு 2 இல்ல 3 ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா 99% அது வந்து ரிலேட்டிவ் மோஷன் கொஸ்டினா தான் இருக்கும். ஓகேயா? 2 trains A and B of length 400 are moving on 2 parallel tracks with speed 72 km per hour. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். 72 km per hour பார்த்துட்டீங்களா? இது வந்து convert to meter per second as soon as you see this. kilometer per hour to meter per second conversion என்ன? multiply. என்ன multiply பண்ணணும்? multiply by 5/80. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து இது 72 கிலோமீட்டர் per hour 72 divided by 18 into 5. அதோட வேல்யூ என்ன? 20 meter per second. Okay. In same direction ahead. One second. Is it 20? 18? Okay. I froze it. Okay. 20 meter per second. With same direction with A ahead of B. Driver of B decides to overtake A and accelerates by 1 meter per second square. After 50 seconds, guard of B just brushes past the driver of A. What was the original distance between them? Okay. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்ப்போம். இப்போ 20 மீட்டர் per செகண்ட் அவங்க டக்குன்னு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க பாருங்க. இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. 50 செகண்ட்ஸ் ஆகுது. ஓகே. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா 2 ட்ரெயினும் டோட்டலா டிராவல் பண்ணுதுல. 2 ட்ரெயினும் ஈக்குவல் லென்த்தா? எங்கேயாவது குடுத்துருக்கா 2 ட்ரெயினும் ஈக்குவல் லென்த்னு? ஆஃப் லென்த் ஆமா 2 400 மீட்டர் தான். ஓகே. ஸோ இனிஷியலா அந்த 2 ட்ரெயினுக்கு நடுவுல ஒரு டிஸ்டன்ஸ் எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ட்ரெயின் பி வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் டோட்டலா டிராவல் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பியோட பேக் சைடு ஏவோட ஃப்ரண்ட் சைடு போற அளவுக்கு டிரைவர் சும்மா ஆக்ஸலரேட் பண்ணிட்டு போயிருக்காரு. சரியா? ஸோ இனிஷியலா பியோட ஃப்ரண்ட் ஏவோட ஃப்ரண்ட் வரைக்கும் போறதுக்கு அதாவது பியும் ஏவும் சேம் லெவல்ல இருக்கிறதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸா இருக்கும்? நடுவுல ஃபர்ஸ்ட் அது 2க்கு நடுவுல இருக்கிற எக்ஸ் டிஸ்டன்ஸ டிராவல் பண்ணணும். அப்புறம் இன்னொரு 400 டிராவல் பண்ணணும். ஏன்? ஏன்னா ஏவே ஒரு 400 மீட்டர் லென்த். இப்போ பியோட ஃப்ரண்ட்டும் ஏவோட ஃப்ரண்ட்டும் ஒரே லெவல்ல இருக்கு. இதுக்கு அடுத்து ஏவோட பேக் சைடு வந்து பியோட ஃப்ரண்ட் வரைக்கும் போணும். சோ அது இன்னொரு 400 மீட்டர் டிராவல் பண்ணும் பேக் சைடு. டோட்டலா 800 பிளஸ் எக்ஸ் மீட்டர் டிராவல் பண்ணிருக்கு. எவ்வளவுல? 50 செகண்ட்ல. அண்ட் 2த்துக்கும் ஒரே வெலாசிட்டிங்கிறதுனால இனிஷியல் வெலாசிட்டி 0 எடுத்துக்கலாம். ஏன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஓகே. இந்த 20ங்கிறது ஆக்சுவலா உங்களுக்கு யூஸே ஆகாது. பட் ஸ்டில் இதுல நீங்க இனிஷியல் வந்து நீங்க 0 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலா அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, பி கவர் பண்ண டிஸ்டன்ஸ் கேட்கறாங்க. சரியா? வாட் இஸ் தி ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் கேட்கறாங்க இல்லையா? சோ உங்களுக்கு ஒரு ஆக்ஸலரேஷன் 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் இருக்கு. இந்த ஆக்ஸலரேஷன் வச்சு அது டோட்டலா எவ்வளவு டிராவல் பண்ணுது? அது டோட்டலா உங்களுக்கு வந்து அவங்க எவ்வளோ பேசிக்கா அவங்க வாட் இஸ் தி ஒரிஜினல் ஓகே. அது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அதோட ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டிரைவர் ஆஃப் ட்ரெயின் ஏ அண்ட் கார்ட் ஆஃப் ட்ரெயின் பி இஸ் 1250 மீட்டர். அதாவது ட்ரெயின் ஏயோட ஒன் செகண்ட் டிரைவர் ஆஃப் பி ஓகே. ட்ரெயின் ஏவோட டிரைவர்ல இருந்து கார்ட் ஆஃப் ட்ரெயின் பி வரைக்கும் டோட்டலா இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 1250 மீட்டர். ஓகே. எஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஹாஃப் எயிட்டி ஸ்கொயர் எடுக்கிறாங்க. ஏன்னா இது எஸ் ஏ ட்ரெயின் ஏ கவர் பண்ண டிஸ்டன்ஸ் மட்டும் தான் அவங்க யூஸ் பண்றாங்க. ஏன்னா டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு 50 செகண்ட்ஸ் குடுத்துட்டாங்க. ஓகே. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து யூடி பிளஸ் ஹாஃப் எயிட்டி ஸ்கொயர் இதுல 2250 மீட்டர் டோட்டல் எடுக்கிறாங்க. ஸோ இது 2க்கு நடுவுல 1250 மீட்டர்னு அவங்க டிஸ்டன்ஸ் டிக்ளேர் பண்றாங்க. ஓகே. ஸோ இது வந்து நீங்க ஒன்ஸ் மோர் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் 3.8 போலாம். On 2-lane road, car A is traveling with speed 36 km per hour. Two cars B and C approach car A in opposite direction with speed of 50 km per hour each. At certain instant, when AB is equal to AC, okay, B decides to overtake A before C does.
வாட் மினிமம் ஆக்ஸலரேஷன் ஆஃப் கார் B இஸ் ரிக்வயர்ட் டூ அவாய்ட் அன் ஆக்சிடென்ட். இது வந்து என்னன்னா, கார் A இருக்கு இல்லையா? கார் A இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல இங்க ஒரு கார் B இருக்கு. இங்க ஒரு கார் C இருக்கு. அது 2ம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது. இப்ப என்ன ஆகும்? இது B இல்லையா? இந்த B வந்து திடீர்னு ஒரு செம பிளான் வருது. B யோட பிளான் என்ன? ஓவர்டேக் பண்ணணும். A ஓவர்டேக் பண்ணணும். ஆனா, A ஓவர்டேக் பண்ணா இப்ப என்ன ப்ராப்ளம்னா, B சும்மாவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். B வெறுமனே சும்மாவே இருந்தா கூட, A இப்படி வரும், C இப்படி வரும். 2ம் கிளாஷ் ஆயிரும். ஓகே. கிளாஷ்ன்னு சொல்ல முடியாது. பட் 2ம் ஒரே பாயிண்ட்ல மீட் ஆகுற மாரி ஒரு பொசிஷன் வரும். சோ, அது ஏதோ இந்த பொசிஷன் வச்சுக்கோங்க. அந்த பொசிஷன்ல உங்களோட Aயும், Cயும் B ஒண்ணுமே பண்ணாட்டி மீட் ஆகும். சோ, B என்ன பண்ணணும், இது 2ம் இங்க மீட் ஆறதுக்கு முன்னாடி அப்படியே வந்து இப்படி ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடணும். ஓகே. இதுதான் B யோட பிளான். ஓகே. சோ, இப்போ B இந்த பிளான் பண்ணிடுச்சா? 2 லேன் கார் A is traveling speed 36 km/h and A ஆப்போசிட் டைரக்ஷன்ல 54 km/h ஈச். சோ, இப்போ உங்களுக்கு என்னன்னா, Aவும் Cயும் மீட் ஆறதுக்கு முன்னாடி B ஓவர்டேக் பண்ணிடணும். இவ்வளவுதான். சிம்பிள் கொஸ்டின். சோ, இதுல என்னலாம் நம்ம பார்க்கணும்னா, இந்த இடத்துல Bயும் Cயும் இருக்கு. சோ, Aவும் Cயும் மீட் ஆற போற டிஸ்டன்ஸ் X இருக்குல்ல, அந்த டிஸ்டன்ஸ் Xஅ வந்து Aவும் Cயும் மீட் ஆறதுக்கு முன்னாடி B டிராவல் பண்ணி கிராஸ் பண்ணிடணும். ஓகே. சோ, இந்த டிஸ்டன்ஸ் Xஅ A வந்து பிஃபோர் B அண்ட் C மீட் அப்படியே வந்து B ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடணும். இதுதான் B யோட பிளான். சோ, B இப்ப என்ன பண்ணணும்? நம்மளுக்கு தேவை இந்த Xஉம் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய டைமும். அது இருந்தா நம்மளுக்கு ஆக்ஸலரேஷன் கிடைச்சிரும். சோ, இதுல வெலாசிட்டி ஆஃப் B வித் ரெஸ்பெக்ட் டு A வந்து 5 மீட்டர் பெர் செகண்ட், C வித் ரெஸ்பெக்ட் டு A 25 மீட்டர் பெர் செகண்ட். சோ, 25 மீட்டர் பெர் செகண்ட்ல C டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ இது வந்து சேம் டிஸ்டன்ஸ். அட் சர்டன் இன்ஸ்டன்ஸ் போத் ஹேவ் சேம் டிஸ்டன்ஸ். அதாவது 1 கிலோமீட்டர்ன்னு சொல்றாங்க. சோ, C வந்து 40 செகண்ட்ஸ்ல கவர் பண்ணிடும் 1 கிலோமீட்டர. சோ, B வந்து அதுக்கு இருக்கிற இனிஷியல் வெலாசிட்டி 5 தான். 5 இன்டு 40 பிளஸ் ஹால்ஃப் A 40 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டூ உங்களுக்கான 1000. 1000 ரீச் ஆகணுமா? சோ, உங்களுக்கு என்ன வருது? A ஈக்குவல் டூ 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். சோ, இதுதான் ஆன்ஸர். புரிஞ்சதா? நீங்க கான்செப்ட் கிளியரா புரிஞ்சிருந்தீங்கன்னா, இதெல்லாம் சால்வ் பண்றது ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகே. ஓகே. சோ, இதுல வந்து அ ஸ்கில்ட் டிரைவர் ஓவர்டேக். B a ஸ்கில் டிரைவர் to overtake கிடையாது. A is equal to 1 meter per second square. Okay. Next, two towns A and B are connected by regular bus service. Okay. இது வந்து உங்களுக்கான நான் இப்பவே சொல்றேன். டஃப் கொஸ்டின். இது டஃப்பா ஃபீல் ஆகும். பட் ஆக்சுவலி இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். டஃப் கொஸ்டின் ட்ரை அவுட். உங்களுக்கு 1 வீக் டைம் தரேன். 1 வீக் டைம். ஓகே. 1 வீக் டைம் தர முடியாது. ஒரு 2 டேஸ் டைம் தரேன். ஓகே. 2 டேஸ் டைம் தரேன். அதுக்கப்புறம் வில் கவர் இன் நெக்ஸ்ட் லெக்சர். ஓகே. இந்த கொஸ்டின் நான் நெக்ஸ்ட் லெக்சர் கவர் பண்ணுவேன். பட் உங்களுக்கு 2 டேஸ் டைம். ஓகே. பட் ஸ்டில் நான் கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேயா? Two towns A and B are connected by regular bus service with bus leaving in either direction every T minutes. A man cycling with speed 20 km per hour in the direction A notices that A to B notices but a bus goes past him every 18 minutes in the direction of his motion and every 6 minutes in the opposite direction. What is period T of bus service and what speed do the buses play on the road? ஓகே. ஸ்டில் சொல்றேன். நான் கொஸ்டின் சொன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தான் புரியும். கன்ஃப்யூஸ் ஆகும். பட் நீங்களே ட்ரை பண்ணுங்க. திருப்பி திருப்பி படிச்சு டயகிராம் வரைஞ்சு ட்ரை பண்ணுங்க. 2 டவுன் இருக்கு. ஏவும், பியும். பஸ் வந்து ஃபர்ஸ்ட் டவுன்லேருந்து செகண்ட் டவுனுக்கு வந்து செகண்ட் டவுனுக்கு வந்து எவ்ரி டி மினிட்ஸ் அது லீவ் ஆகும். ஓகே. இப்போ பஸ்ஸுக்கு ஒரு ஸ்பீட் எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சைக்கிளிஸ்ட் என்ன பண்றான் 20 கிலோமீட்டர் பர் ஸ்பீட்ல போயிட்டே இருக்கான் ஏ டு பி. அவன் அப்படி போகும்போது அவனுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொரு 18 நிமிஷமும் அவன தாண்டி ஒரு பஸ் போகுது. சோ அதுக்கு என்ன அர்த்தம்? 2 பஸ்ஸுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 2 பஸ்ஸுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் எக்ஸ். அந்த எக்ஸ் நீங்க எப்படி எப்படி கணக்கிட்டுக்கலாம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ வெலாசிட்டி ஆஃப் பஸ் இன்டு டைம் டேக்கன் டி மினிட்ஸ். ஓகே. சோ டி மினிட்ஸ் இருக்கும். வி இன்டு டி அது வந்து 2 பஸ் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ வி ஆஃப் பஸ் மைனஸ் வி ஆஃப் சைக்கிளிஸ்ட். சைக்கிளிஸ்ட் போற ஸ்பீட் வி இருக்கும்ல. சோ விபி மைனஸ் விசி மல்டிப்ளைட் பை 18. ஸோ பேசிக்கா விபி இன்டு டி ஈக்குவல் டு விபி மைனஸ் விசி இன்டு 18. அதே மாதிரி விபி இன்டு டி இஸ் ஈக்குவல் டு விபி பிளஸ் விசி இன்டு 6. ஓகே. ஏன்னா இது ரிலேட்டிவ் மோஷன். இது எப்படி ஹவு இஸ் இட் பிளஸ் அண்ட் மைனஸ்ங்கிறது நீங்க வந்து அதான் உங்களுக்கு ஹோம் ஒர்க்கே. ஓகே. அட்லீஸ்ட் அதாவது பண்ணுங்க.
சரியா? மோஸ்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதாவது அட்லீஸ்ட் பண்ணுங்க. சரியா? இப்ப 3.10 பார்க்கலாம். இதுக்கான சொல்யூஷன் ஒரு ஆன்ஸர் இப்ப சொல்றேன். உங்களுக்கு ஆன்ஸர் வேணும்னா ஆன்ஸர் மட்டும். சொல்யூஷன்லாம் பார்க்காத. கண்ண மூடிக்கோ. ஆன்ஸர் வந்து 9 மினிட்ஸ். ஓகே. அந்த ஆன்ஸர் உங்களுக்கும் வந்துச்சுன்னா, தம்ஸ் அப். வெரி குட். யாருக்கெல்லாம் கரெக்ட்டா 9 மினிட்ஸ் வந்துச்சோ அவங்க கமெண்ட்ல தம்ஸ் அப் போடுங்க. சரியா? இப்ப 3.10. A player throws a ball upwards with initial speed 29.4 meter per second. 29.4. இது ஏன் இப்படி 29.4 குடுத்தாங்க? ஏதாவது ஐடியா பண்ணி பாரு. உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா, நார்மலா கிராவிட்டியோட வேல்யூ நம்ம என்ன எடுப்போம்? 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் தானே எடுப்போம். இதுல நீங்க 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே. லெட்ஸ் செக் இட் அவுட். பாருங்க ஆக்ஸலரேஷன் என்ன எடுத்திருக்காங்க? 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் எடுத்திருக்காங்க. சோ இது இந்த பார்ப்போம். வாட் இஸ் டைரக்ஷன் ஆஃப் ஆக்ஸலரேஷன் டியூரிங் அப்வர்ட் மோஷன் ஆஃப் பால்? பாலோட அப்வர்ட் மோஷனா இருந்தாலும், டவுன்வர்ட் மோஷனா இருந்தாலும், ரிகார்ட்லெஸ் ஆஃப் இந்த இடத்துல வந்து நான் ரிகார்ட்லெஸ் ஆஃப் மோஷன் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் பால். டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஆக்ஸலரேஷன் இஸ் டவுன்வர்ட். டவுன்வர்ட் எவ்வளோ? 9.81 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஆனா 9.81ங்கிறது உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்லி ஈக்குவல் டூ 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஓகே. பட் அப்வர்டா இருந்தாலும், டவுன்வர்டா இருந்தாலும் ஆன்ஸர் வந்து இதுதான். வெலாசிட்டி அண்ட் ஆக்ஸலரேஷன் ஆஃப் பால் அட் ஹையஸ்ட் பாயிண்ட். ஹையஸ்ட் பாயிண்ட்லயும் 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் தான். வெலாசிட்டி வந்து 0. Choose x equal to 0, x equal to 0 and t equal to 0 to be location of and time of the ball at its highest point. ஹையஸ்ட் பாயிண்ட்ல x equal to 0 எடுக்கிறாங்க. டைம் equal to 0 அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ பேசிக்கலா இது ஒரு ஃப்ரீ ஃபால் ஆயிடும். அந்த பாயிண்ட்ல ஜஸ்ட் பால் ரிலீஸ் பண்றோம் அவ்வளவுதான். ஓகே. அண்ட் வெர்டிகலி டவுன்வர்ட் டு பி பாசிட்டிவ் டைரக்ஷன். ஸோ டவுன்வர்ட் டைரக்ஷன் அவங்க பாசிட்டிவ் எடுத்துக்கிறாங்க. கிவ் சைன்ஸ் ஆஃப் பொசிஷன். இது வந்து உங்களுக்கு இது வந்து பாயிண்ட்ஸ் டு பாயிண்ட்ஸ் டு பாண்டர்ல 0.5 0.5ல சொல்லியிருந்தாங்க. Choose coordinate system of your own and proceed accordingly. நீங்க என்ன கோஆர்டினேட் சிஸ்டம் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கேத்த மாரி ப்ரொசீட் பண்ணணும். அதே மாரி தான் இங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் சூஸ் பண்ணி தராங்க. கீழ இருக்கிறத பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்ஸிஸா எடுத்துக்கோ. அண்ட் அதுக்கேத்த மாரி பொசிஷன், வெலாசிட்டி, ஆக்ஸலரேஷன்லாம் குடு. அதுக்கேத்த மாரி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இனிஷியல் ஆரிஜின் வந்து இங்க சூஸ் பண்றாங்க. x = 0 ஆரிஜின சூஸ் பண்றாங்க. t = 0 வச்சுட்டு. சோ இதுதான் வந்து அவங்க அவங்க வந்து எது 5த் பாயிண்ட்டா பார்க்குறாங்க. பாயிண்ட்ஸ் டூ பாயிண்டர்ல எது இருக்கும்? இது வந்து இங்க 0.3 இது சாரி. ஆரிஜின் அண்ட் தி பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் ஆக்சிஸ் ஆர் மேட்டர் ஆஃப் சாய்ஸ். நீங்க சூஸ் பண்றீங்கன்னு தான் குடுத்திருக்காங்க. சோ இது வந்து 0.3. ஓகே. சோ இது வந்து இந்த இடம் 0.5 இல்ல 0.3. ஓ! சோ அது அது பார்த்துட்டு நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். இது உங்களுக்கு ஹோம் வொர்க். நெக்ஸ்ட். To what height does ball raise after how long does the ball return to player's hands? இது சிம்பிள். இது 2 ஹோம் வொர்க். ஏன்னா இந்த மாரி மாடல்ல நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம். ஆல்ரெடி இட் திஸ் மாடல் எதுல பண்ணோம் நம்ம? இன் எக்ஸாம்பிள்ஸ். ரைட். ஓகே. சோ ட்ரை அவுட் யுவர்செல்ஃப். ட்ரை பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் போலாம். ரீட் ஈச் ஸ்டேட்மெண்ட் பிலோ கேர்ஃபுல்லி அண்ட் ஸ்டேட் வித் ரீசன்ஸ். இன்னும் எத்தன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே. சோ இன்னியோட லெக்சருக்கு நான் பிளான் பண்ணது இவ்வளோதான். 10 கொஸ்டின்ஸ் தான் பிளான் பண்ணேன் என்னோட லெக்சர்ஸ்க்கு. இன்னொரு லெக்சர் சரி ஓகே நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவும் பண்ணலாம். ஓகே. Read each statement below carefully and state with reasons and examples if it's true or false. Okay. Particle in one-dimensional motion with zero speed at any instant may have non-zero acceleration. இது completely true. நான் SHM கூட சொல்லியிருக்கேன். இது true. Okay. With zero speed may have non-zero velocity. False. வெலாசிட்டியோட மேக்னிடியூட் தான் ஸ்பீடு. அதனால வெலாசிட்டி நான்-ஜீரோவா இருந்து ஸ்பீடு 0வா இருக்க சான்ஸே இல்ல. கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மஸ்ட் ஹேவ் 0 ஆக்ஸலரேஷன். ஃபால்ஸ். ஃபால்ஸ். இது ஏன் ஃபால்ஸ்? இது வேணா நான் பண்றேன். ஃபைண்ட் அவுட் why it is false. ஓகே. ஹிண்ட் தரேன். ஹிண்ட் வந்து சர்க்குலர் மோஷன். ஓகே. ஒரு பாடி சர்க்குலர் மோஷன்ல போகும்போது ஸ்பீடு கான்ஸ்டன்ட் ஆனா ஆக்ஸலரேஷன் 0 கிடையாது. வித் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் ஆக்ஸலரேஷன் மஸ்ட் பி ஸ்பீடிங் அப். இதுவும் ஃபால்ஸ். இதுவும் கமெண்ட் a situation where this is false. ஓகே. ஒண்ணுல ஃபால்ஸா இருந்தா கூட இது ஜெனரல் கிடையாது. சோ ஆல்வேஸ் ஃபால்ஸ். ஓகே. ஓகே. இதுக்கான கமெண்ட் இங்க இருக்கு. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் போலாம்.
3.12. A ball is dropped from height 90 meter on a floor. At each collision with the floor, the ball loses one-tenth of its speed. Plot the speed time graph of its motion clearly from 0 to 12 seconds. இது ஒரு வெரி சிம்பிள் கொஸ்டின். நான் இதுக்கான கிராஃப் காமிச்சா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். பால் எங்கேருந்து 90 மீட்டர் ட்ராப் ஆகுது, 1/10 ஆஃப் ஸ்பீட் குறையுதுல. ஸோ இப்படிதான் இருக்கும் இதோட ஸ்பீட். இந்த கிராஃப் அவ்வளோ கிளியரா காமிக்கல. நான் உங்களுக்கு ஒரு நல்ல கிராஃப் எடுக்கிறேன். இனிஷியலா 90 மீட்டர் 42 மீட்டர் பெர் செகண்ட்ஸ் வரைக்கும் ஸ்பீடுக்கு வருது. அது அந்த அடுத்த செகண்ட்ல 1/10 டிராப் ஆகுது பாருங்க. அதுதான் இந்த ஸ்ட்ரெய்ட் லைன். அதுக்கப்புறம் அதோட ஸ்பீடு குறைஞ்சுட்டே வருது. ஏன்னா, அது பிட்ச் ஆயிட்டு பால் மேல போகும்போது என்ன ஆகும்? இனிஷியல் ஸ்பீட் வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். பால் மேல போக, மேல போக. அதுக்கப்புறம் அதோட ஹையஸ்ட் பாயிண்ட்ல ஸ்பீட் 0 ஆகுது. திருப்பியும் ரிட்டர்ன் வருது, ரிட்டர்ன் வருது, ரிட்டர்ன் வருது, ரிட்டர்ன் வருது. அண்ட் இந்த இடத்துல அவங்க தப்பா குடுத்துட்டாங்க. இது திருப்பி ஸ்ட்ரெய்ட் லைன் தான் வரும். ஸ்ட்ரெய்ட் லைன் திருப்பி 1/10 ஆஃப் ஸ்பீட் லூஸ் ஆகும்ல. அப்புறம் இதே கிராஃப் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். சரியா? இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா, ஃபைண்ட் த மிஸ்டேக் இன் த கிராஃப் ஆல்சோ. இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சுட்டு கரெக்ட்டான கிராஃப் பிளாட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த 12 செகண்ட்ஸ் நல்லா கவனி. அதுல சின்ன ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. ஓகே. நம்ம 3.12 வந்து ஹோம் ஒர்க் இருக்கு. ஓகே. அது என்ன ஹோம் ஒர்க்ன்னு பாருங்க. நெக்ஸ்ட் 3.13 எக்ஸ்பிளைன் கிளியர்லி வித் எக்ஸாம்பிள்ஸ் த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் 2த்துக்கும் நடுவுல இருக்க டிஃபரன்ஸ் கேட்கறாங்க. மேக்னிட்யூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட் சம்டைம்ஸ் கால்ட் டிஸ்டன்ஸ். அதாவது டிஸ்டன்ஸ் தான். மேக்னிட்யூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட்னா சில டைம் தான் டிஸ்டன்ஸ். எப்பவுமே கிடையாது. ஓகே. எப்போ இது என்ன என்ன சம்டைம்ஸ்னா திஸ் சம்டைம்ஸ் மோஸ்ட்லி கவர்ஸ் ஒன் டைமென்ஷன் மோஷன். ஓகே. ஒன் டைமென்ஷன் மோஷன் கிடையாது. யூனிஃபார்ம் மோஷன். அதுவும் யூனிஃபார்ம் யூனிஃபார்ம்ல யூனி டைரக்ஷனல் மோஷன். ஓகே. சிங்கிள் டைரக்ஷன்ல இருந்தா மட்டும் தான் இத டிஸ்டன்ஸ் நீங்க கூப்பிட முடியும். ஓவர் an interval of time and total path length covered by particle in same interval. ஓகே. மேக்னிட்யூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படிங்கிறது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகே. அண்ட் பாத் லென்த்ங்கிறது டோட்டலா கவர் பண்ண லென்த். இப்போ ஒரு பார்ட்டிகிள் வந்து ஏ டு பி, பி டு சி வருதுன்னு வச்சுக்கோங்க. மேக்னிட்யூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட் வரும் ஏசி தான். பாத் லென்த் ஏபி பிளஸ் பிசி. ஓகே. அதே மாரி இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரை பண்ணலாம். செகண்ட் ஒன் ட்ரை யுவர்செல்ஃப். செகண்ட் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இது வந்து சேம் லைக் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் மாரியே தான் இருக்கு. ஸோ இதுவும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபார் சிம்ப்ளிசிட்டி கன்சிடர் ஒன் டி மோஷன் ஒன்லி. அப்படி இல்லாட்டி இது முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் இட் விஷுவலைஸ். ஓகே. இது ஒன்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இதை விஷுவலைஸ் பண்ணிக்கலாம் நீங்க 2D மோஷன். சரியா? நெக்ஸ்ட் 3.14 மேன் வாக்ஸ் ஆன் ஸ்ட்ரெயிட் ரோட் ஃப்ரம் ஹோம் டு மார்க்கெட் 2.5 கிலோமீட்டர் அவே 5 கிலோமீட்டர் பர் ஹவர். சேம் அதே வேல்யூஸ். இது திருப்பி ஹாஃப் அன் ஹவர் தான் ஆகும். மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சோம்னா அப்படியே ரிட்டர்ன் வந்துடலாம். ஸ்பீட் 7.5 கிலோமீட்டர் பர் ஹவர். இது எத்தனை நேரம் ஆகும்? உங்களுக்கு 20 மினிட்ஸ் தான் ஆகும். ஏன்னா 2.5 பை 7.5 என்னது 1/3. 1/3 ஆர் என்னது 20 மினிட்ஸ். மேக்னிட்யூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகே. டோட்டலா அவன் கவர் பண்ண டிஸ்பிளேஸ்மென்ட் எவ்வளவு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 0. ஏன்னா மார்க்கெட்டுக்கு போறான், போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுறான். ஆனா அவங்க எங்கன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 0 to 30 மினிட்ஸ் 0 to 30 மினிட்ஸ் அவன் ஸ்டார்டிங்ல இருந்து மார்க்கெட் போறான். 0 to 50 மினிட்ஸ் அவன் 0 மார்க்கெட் போய் திரும்ப மாட்டான். 0 to 40 மினிட்ஸ் இருக்குல்ல, இது வந்து நீங்க கொஞ்சம் ஸ்லைட்லி ட்ரிக்கி. ஆனா பட் ஈஸி. ரொம்ப ஈஸி தான். ஈஸி. ஓகே. ஸோ ட்ரை பண்ணு. இதுவும் உங்களுக்கு ட்ரை பண்ணணும். இது ஏன் நான் நெறைய ட்ரை பண்ண சொல்றேன்னா, ஜேஇல நெறைய கொஸ்டின் இதுல வரும். ஸோ நீங்க பிராக்டிஸ் பண்ணா தான் உண்டு. எல்லாத்துக்கும் நானே வந்து சொல்யூஷன் குடுத்தா யூஸே கிடையாது. நீங்க சொல்யூஷன் பார்த்தோனே. ஜேஇ மட்டும் இல்ல, இப்போ போர்ட்ஸும் ரொம்ப ஹெவியா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இதையே. ஸோ யூ அப்ரிஷியேட் திஸ் எக்சர்சைஸ். இட்ஸ் பெட்டர் டு ஓகே. ஒன் செகண்ட். இந்த என்டையர் திங் இருக்குல்ல, இது ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. ரைட். ஓகே. ஏன்னா, இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடுக்கும், ஆவரேஜ் வெலாசிட்டிக்கும் நடுவுல இருக்க டிஃபரன்ஸ் தெரிஞ்சிரும். ஓகே. ஸோ இன்னைக்கு 3.15 பண்ணிடலாம். 3.14, 3.15ல நம்ம ஆவரேஜ் ஸ்பீடுக்கும், மேக்னிட்யூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கும் நடுவுல இருக்க சின்ன டிஸ்டிங்விஷ் பார்த்திருக்கோம். அது என்ன அப்படிங்கிறது ஆவரேஜ்ல. ஓகே.
ஆவரேஜ் ஸ்பீடுக்கும் மேக்னிட்யூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கும் நல்ல நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேயா? என்ன இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு தான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியோட மேக்னிட்யூட். ஆவரேஜ் அப்படி கிடையாது. ஸோ எஸ் அடுத்த கொஸ்டினே அதான். நோ சச் டிஸ்டிங்ஷன் இஸ் நெசசரி வென் யூ கன்சிடர் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அண்ட் மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி. The instantaneous speed is always equal to magnitude of instantaneous velocity. Why? The same why வந்து refer last lecture. Okay. இந்த என்டையர் திங் நான் லாஸ்ட் லெக்சர் கவர் பண்ணியிருக்கேன் கிளியரா. ஸோ எனக்கு 3.15 கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கோம் நம்ம அலாங் வித் எக்ஸாம்பிள்ஸ். அடுத்த டில் 22 வந்து நம்ம நெக்ஸ்ட் லெக்சர் கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த அடிஷனல் எக்ஸசைஸ்ல இன்னொரு அடுத்த 2 எக்ஸசைஸ்ல கவர் பண்ணுவோம். இந்த இடத்துல நான் லாஸ்ட் லெக்சர்ல சொல்லியிருந்தேன் கால்குலஸ் ஒண்ணு இருக்கு. அது வந்து நீங்க ஃபர்தர் அப்புறமா கத்துப்பீங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் ஸ்டில் நீங்க வந்து இப்பவே பார்த்துக்கலாம். இந்த இந்த 2 பேஜஸ் நீங்க வந்து ரெஃபர் பண்ணுங்க. ஓகே. இது வந்து ரெஃபர் திஸ் ஃபார் கிளாரிட்டி இன் கால்குலஸ் பேசிக்ஸ். ஓகே. அதான் அவன் குடுத்தது எலிமெண்ட்ஸ் ஆஃப் கால்குலஸ். ஓகே. சரி. ஸோ நம்ம இன்னோட இந்த லெக்சர் கால் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.